نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். பூமியில் சிறப்புக்குரிய அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கின்ற இறை வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக இறக்கி அருளி அவனுடைய வேதத்தையும் அவன் தம் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டுதலையும் பின்பற்றி உத்தம சத்திய முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்று என்னோடும் அதை தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரோடும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கும் சிந்தனைக்கும் நான் கொண்டு வர விரும்புகின்றேன். என்னுடைய தலைப்பு இன்றைய இளைஞர்களும் இஸ்லாமிய வழிகாட்டுதலும் என்பதாகும். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், இளமை பருவம் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சமூகத்துடைய, ஒரு சமுதாயத்துடைய, ஒரு நாட்டுடைய வெற்றி என்பது இளைஞர்களை சார்ந்திருக்கின்றது என்று சொல்லிவிடலாம். உலகுடைய சாதனையாளர்களுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பட்டியலிலே இளைஞர்களுடைய வரலாற்றை, இளைஞர்களுடைய பங்களிப்பை, சாதனையை அதிகமாக நம்மால் பார்க்க முடியும். உலகில் மிக பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தியவர்களெல்லாம் இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இளைஞர்கள் வரலாற்றை படைத்தவர்கள், வரலாற்றை உருவாக்கியவர்கள், வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் என்பதை வரலாறு சாட்சியமாக இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வரலாற்றிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சத்திய கொள்கையை கொண்டு மக்களுக்கிடையிலே வரக்கூடிய நேரத்தில் ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னால் அகிலங்களை படைத்தவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்கின்ற அந்த உண்மையான சத்தியத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அச்சத்தோடு நடுக்கத்தோடு நின்றிருந்த மக்களுக்கு மத்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்திய பிரச்சாரத்திற்கு தாங்கும் தோளாக
நின்றவர்கள் இளைஞர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அந்த பாலைவனத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லத் தொடங்கிய அந்த காலகட்டத்தில், சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் அன்னார் அனுபவித்த அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பட்டியலை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கலாம், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கலாம், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கலாம், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கலாம், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கலாம், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கலாம். இவர்கள் அனைவரும் இளைஞர்களாக இருந்தார்கள். தங்களுடைய இளமையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக பயன்படுத்தினார்கள். அவர்கள் வரலாற்றை படைத்தார்கள். நாம் இன்றைக்கு அந்த வரலாற்றுடைய அங்கங்களாக பின்காமிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பல இடங்களில் இளைஞர்களாக இருந்தவர்கள் செய்த பல செய்திகளை, அவர்களுடைய வரலாற்றுடைய நிகழ்வுகளை நமக்கு கேஸ் ஸ்டடியாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அந்த நிகழ்வுகளில் பாடம் பயில்வதற்காக அந்த இளைஞர்களை மேற்கோள் காட்டி பல செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். நம்ரூதுக்கு முன்னால் எழுந்து நின்று கொண்டு சத்தியத்தை சொன்ன இப்ராஹிம் என்கின்ற அந்த இளைஞருடைய செய்தியை பாருங்கள். வைது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹீ வ யுமீத் கால அன உஹீ வ உமீத் கால இப்ராஹிம் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி ஃபபுஇத்தல்லதி கஃபரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று கொண்டு சொல்லுகின்றார்கள், எவன் எனக்கு உயிர் கொடுக்கவும் எவன் மரணமடையும்படியும் செய்கின்றானோ அவனே என்னுடைய இறைவன் என்று அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று சொல்லக்கூடிய இளைஞர். அந்த சமூகத்தில் அவரை தவிர்த்து வேறு யாரும் இருக்கவில்லை. இந்த சத்திய கொள்கையை பறைசாற்றக்கூடியவர்கள் அரசனுக்கு அடங்கி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தில், கண்டதையெல்லாம் அடங்கி வழிபடக்கூடிய ஒரு சமூகத்தில் அரசனுக்கு முன்னால் எழுந்து நின்று சொல்லுகின்றார்கள், எவன் உயிர் கொடுக்கின்றானோ எவன் உயிரை எடுக்கின்றானோ அவன்தான் என்னுடைய இறைவன் என்று சொன்ன இளைஞர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்மூர் தன்னுடைய பணியாளர்கள் இருவரை அழைத்து விட்டு அவர்கள் ஒருவனை கொன்றுவிட்டு ஒருவனை வெறுமனை விட்டுவிட்டு சொல்லுகிறான், பார் நானும் உயிரை எடுக்கின்றேன் நானும் உயிரை விடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், அப்படி என்றால் என்னுடைய இறைவன் இருக்கின்றானே, என்னுடைய பேரரசன் இறைவன் இருக்கின்றானே, அவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கின்றான். நீ உண்மையிலேயே இறைவனாக இருந்தால் நீ மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்து காட்டு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நிராகரிப்பாளன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீரத்தை, புத்தி சாதுரியத்தை, விவேகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேஸ் ஸ்டடியாக படிப்பதற்காக, படிப்பினையை தூண்டுவதற்காக நமக்கு சொல்லித் தருகின்றான். சூரத்துல் காஃபுடைய அத்தியாயம் வெள்ளிக்கிழமைகள் அதிகமாக பேச ஓதப்படக்கூடிய அத்தியாயம். அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமையாக அந்த வசனத்திலே அந்த இளைஞர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றான். அவர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? கொடுமைக்கார அரசனுக்கு முன்னால் அவர்களும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று சொன்னார்கள், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனே எங்களுடைய இறைவன், எக்காலத்திலும் அவனை தவிர்த்து வேறெவரையும் நாங்கள் அல்லாஹ் என்று அழைக்க மாட்டோம். அப்படி செய்தால் குஃப்ரில் கொண்டு சேர்க்கக்கூடிய வரம்பு மீறியதை செய்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சொன்ன நிலையில் அவர்களுடைய இதயத்தை நான் உறுதிப்படுத்தினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வசனம். அரசர்களுக்கு முன்னால் எழுந்து நின்று தைரியமாக வீரத்தோடு இது போன்று சொல்வதற்குரிய வாய்ப்பு இளைஞர்களுக்குத்தான் இருக்கின்றது. வரலாறில் நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் பாருங்கள், வரலாற்றை படைத்தவர்கள், புரட்சிகளை ஏற்படுத்தியவர்கள் இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த பருவம் நாம் சரியான முறையில் கண்காணிக்க வேண்டிய, சரியான முறையில் அவர்களை பராமரிக்க வேண்டிய ஒரு பருவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பருவத்தில் தான் சாதனையாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். இந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இளைஞர்களுடைய துணிவை, வீரத்தை நமக்கு கற்றுத் தருகின்றான். நமக்கெல்லாம் தெரியும், அநியாயக்காரர் ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட பல 100 மடங்கு அநியாயக்காரர்களாக இருந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னால் எழுந்து நின்று கொண்டு
அல்லாஹுவை பற்றி அவனுடைய ஏகத்துவத்தை பற்றி பறைசாற்றக்கூடிய தைரியம் வீரம் அந்த இளைஞர்களுக்கு இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த அரசன் நான் உயிரை கொடுக்கின்றேன் உயிரை எடுக்கின்றேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இல்லை, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியனை நீ மேற்கில் உதிக்க செய்வாயா என்று புத்தி சாதுரியத்தோடு கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்தியிலிருந்து வீரத்தோடு விவேகமும் இளைஞர்களுக்கு முக்கியம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ளலாம். இந்த செய்திகள், இரண்டு செய்திகளும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முன்னுரிமை இருக்கின்றது. இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் நம்முடைய பிரச்சாரத்தில் எதற்கு முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. எதற்கு முன்னுரிமை இருக்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? வலக்கத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? மெய்யாகவே ஒவ்வொரு சமூகத்தாரிடமும் நாம் அல்லாஹுவையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தாகூத்துகளை விட்டு நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நபிமார்களை அனுப்பினோம் என்று சொல்லுகிறானா இல்லையா? நபிமார்கள் தோன்றியதுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய ஏகத்துவம், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பது, அதுதான் ஒவ்வொரு புரட்சியாளருடையும் லட்சியமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞருடையும் லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். படைக்கப்பட்டதனுடைய லட்சியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்தும் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. இளைஞர்களுடைய இந்த வரலாறு பல செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். திருக்குர்ஆனில் பாருங்கள், மீண்டும் ஒரு இளைஞருடைய செய்தி நமக்கு சொல்லித் தரப்படுகின்றது. இன்றைய இளைஞர்கள் மிகவும் கவனமாக உன்னிப்பாக கேட்க வேண்டிய வசனம் இந்த வசனம். வழிகேடுடைய விபச்சாரத்துடைய வாசல் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் துறக்கப்படக்கூடிய நேரத்தில், அந்த வாசல் வழியாக பயணித்தால் உலகுடைய அருள் பாக்கியங்களுடைய வாசல் தனக்கு திறக்கும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இளைஞர் என்ன செய்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோக்கி சொல்லித் தருகின்றான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. இவர்கள் எதன்பால் என்னை அழைக்கின்றார்களோ, இந்த பெண்கள் எதன்பால் என்னை அழைக்கின்றார்களோ, அந்த விபச்சாரம், அந்த மானக்கேடான காரியம், அந்த தீயதை விட எனக்கு சிறைச்சாலையே மேலானதாகும் என்று சொல்லக்கூடிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. விபச்சாரத்தின்பால் தன்னுடைய எஜமானி அழைக்கக்கூடிய நேரத்தில், அந்த எஜமானி ஆட்சியாளருடைய மனைவியாக இருந்த போதிலும் அவளுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் தண்டனைகளும் கொடுமைகளையும் சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலையிலும் கூட இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்ய துணியவில்லை. வேண்டாம், எனக்கு அந்த விபச்சாரம், அந்த தீயதின் பால் நான் செய்ய விரும்பவில்லை, இறைவா இதைவிட எனக்கு சிறைச்சாலை மேல் என்று சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இந்த இளைஞர்களுக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அர்ஷுடைய நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டத்தார்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு கூட்டத்தார்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத்த மன்சிபின் வ ஜமாலின் இலா நஃப்ஸிஹா கால இன்னி அகாஃபுல்லாஹ். நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகிய பெண் ஒருவரை விபச்சாரத்துக்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றேன், இன்னி அஹாஃபுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்று கூறி ஒதுங்கியவர் அவர் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்களா? அதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல குடும்பத்தை சார்ந்த, ஆட்சியாளருடைய குடும்பத்தை சார்ந்த, தன்னுடைய எஜமானியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தன்னை தவறுக்கு அழைத்த போதும் கூட வேண்டாம், அந்த தவறு அல்ல, எனக்கு சிறைச்சாலை அதைவிட மேலானது என்று சொல்லி சிறைச்சாலையில் தன்னுடைய ஆயுளில் ஒரு பகுதியை கழித்தார்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இந்த வசனத்தில் நமக்கு சரியான ஒரு பாடம் இருக்கின்றது. நான் எடுத்து சொன்ன வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை நமக்கு எடுத்து தருகின்றது. உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக படைத்திருக்கின்றான்? வீணுக்காக படைக்கவில்லை, மனோ இச்சையின் பால் நடப்பதற்காக படைக்கவில்லை. உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காக, வழிபடுவதற்காக படைத்திருக்கின்றான் என்கின்ற படைப்புடைய லட்சியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. எந்த அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் சரி, தலையை கொய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி,
அல்லாஹுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் எந்த தங்கு தடையும் இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. எல்லா சூழலிலும் ஒழுக்க மாண்போடு வாழ வேண்டியதுடைய வசனங்களை நான் எடுத்து சொன்ன வசனங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள். சாதனை படைக்க வேண்டிய இளைஞர் சமுதாயம், வரலாற்றை புரட்டி போட வேண்டிய இளைஞர் சமுதாயம், வரலாற்றை படைக்க வேண்டிய இளைஞர் சமுதாயம். அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு முன்னால் வழிகேட்டுடைய வாசல்கள் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த வாசல் வழியாக தன்னந்தனியாக பயணிக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதுவும் அது ஏற்படுத்தக்கூடிய போதையும், தவறான உறவு முறைகளும் அது ஏற்படுத்தக்கூடிய மோகமும், அதை அடைய செய்யக்கூடிய முயற்சிகளும் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே மதுவை தடை செய்து ஒரு வசனத்தை இறக்கினான். மதுவை போதையை தடை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கினான். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் கதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி மக்களை பார்த்து சொல்லுகின்றான், ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடுவதற்காகத்தான் அவற்றை விட்டு நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா என்று அந்த சஹாபிய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டபோது, நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டபோது மது தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தி அறிவிப்பு செய்யப்பட்ட போது அதை உறுதிப்படுத்தக்கூட நிற்காமல் சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்த மதுப்பானைகளை தெருவீதிகளில் கொண்டு வந்து கொட்டினார்கள் என்பது மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல, உண்மையான தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய ஈமானிய உறுதி அந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு போதையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இளைஞர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போதைக்கு அடிமையாவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு போதையுடைய விற்பனை செய்யக்கூடியவர்களாக கூட முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்களாக, விநியோகம் செய்பவர்களாக கூட முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது வெட்கத்திற்குரிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி வேண்டுமென்றாலும் பொருளாதாரத்தை ஈட்டலாம் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மத்தியில் ஊட்டப்படக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக பேச வேண்டிய மையங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதற்கு எதிராக முழங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழகத்துடைய தலைமை காவல் நிலையத்திலே டிஜிபி அலுவலகத்திலே தலைமை காவல் நிலையத்துடைய ஒரு காவல் அதிகாரி சொல்லுகின்றார், பல நிகழ்ச்சிகளும் நீங்கள் நடத்துகின்றீர்கள், போதைக்கு எதிராக அதிகமான நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துங்கள், உங்களுடைய சமுதாயம் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில் வெட்கி தலைகுனிகின்றோம். எப்படிப்பட்ட ஒரு இசத்தை கொண்ட ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம்! இன்றைக்கு கூட மது அருந்தியவர்களாக தெருவீதிகள் நடந்து செல்வதற்கு வெட்கப்படக்கூடிய சமுதாயம் சர்வ சாதாரணமாக போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் போது இதற்கு எதிராக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமா, இளைஞர்களுக்கு இதனுடைய தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டுமா என்று ஒவ்வொருவரும் உங்களுடைய இதயங்களை தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாம் மௌனமாக இருக்க போகின்றோம்? எவ்வளவு காலத்திற்கு நாம் மௌனமாக இருக்க போகின்றோம்? உனக்கு வந்தால் எனக்கு என்னவென்று எத்தனை காலத்திற்கு நம்மால் இருக்க முடியும்? ஒவ்வொரு வீடுகளுடைய வாசல்களையும் போதை என்கின்ற அரக்கன் தட்டக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் சதி வேலைகள் இருக்கின்றது என்கின்ற தலைப்பிற்குள்ளாக நான் செல்லவில்லை. ஆனால் நம்மை நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமா, அதற்கான முயற்சிகளை ஒரு சமுதாயம் என்கின்ற அடிப்படையில், ஒரு ஜமாத் என்கின்ற அடிப்படையில் நாம் மேற்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இன்றைய தருணம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவை அனுமதித்திருக்கின்றான். திருமணத்தின் மூலமான அந்த உறவை அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான். ஆனால் இன்றைய காலகட்டம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்கின்ற உறவு அல்ல, ஆணுக்கும் ஆணுக்கும் என்கின்ற உறவு, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் என்கின்ற உறவு இன்றைக்கு மையப்படுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
பலரும் எங்கோ நடைபெறக்கூடிய நிகழ்வாக நினைக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஹாஸ்டல்களிலும் இது தலைவிரித்து ஆடுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். 12வது வகுப்பு முடித்த மாணவர்களை கல்லூரிக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் கல்லூரிகளுடைய ஹாஸ்டல்கள் இன்றைக்கு ஹோமோசெக்ஸுடைய மையங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அழைத்து அவர்களை அமர வைத்து, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை இறக்கி இருக்கின்றான். அந்த நபியுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று ஓரின சேர்க்கைக்கு எதிராக ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் உறவு கொள்ளக்கூடிய அந்த இயற்கைக்கு மாற்றமான உறவு முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதுதான் அந்த நபியுடைய முக்கிய பணியாக இருந்தது. அவர் அந்த பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்தார். அந்த பிரச்சாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலை வந்தபோது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபம் கொண்டு அந்த சமூகத்தை அழித்தான் என்கின்ற இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் இந்த இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கெல்லாம் LGBTQ என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு இன்றைக்கு கல்லூரி வளாகங்கள் சர்வசாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது. கேய்க்கும் லெஸ்பியன்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி மையங்கள் இன்றைக்கு இருக்கின்றது. பணிபுரியக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. ஐடி கம்பெனிகளில் வரக்கூடிய சர்க்குலர்களை எனக்கு என்னுடைய சகோதரர்கள் அனுப்பி தந்தார்கள். பாருங்கள், நீங்கள் பிரச்சாரம் செய்கின்றீர்கள், இன்றைக்கு எங்களுடைய கம்பெனிகளில் இப்படி சர்க்குலர்கள் வந்திருக்கின்றது, அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கம்பெனியிலிருந்து சர்க்குலர் வந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சர்வசாதாரணமாக இயற்கைக்கு மாற்றமான இது போன்ற உறவு முறைகளை இயற்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் சமூகத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை நாம் விளங்க வேண்டும். அந்த பிரச்சனையை அதை பற்றி படிக்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் அதற்கு தீர்வு ஏற்படுத்த முடியும். விலை உயர்ந்த மொபைல் போன்கள், அந்த மொபைல் போன்களில் இருக்கக்கூடிய சமூக ஊடக தளங்கள், அவை அழைத்து செல்லக்கூடிய ஆபாச தளங்கள், இதிலே முடங்கி கிடக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். நான் வரலாறு படைத்தவர்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். வரலாற்றையும் மறந்து தங்களுடைய எதிர்காலத்தையும் மறந்து முடங்கி கிடக்கக்கூடிய இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம். உண்மையான நேசத்தை உணராமல் போலி காதலுக்கு முன்னால் எதிர்காலத்தை தொலைக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்வியும் வேலை வாய்ப்பும் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தம் காரணமாக பல தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் சாதாரணமான சவால்கள் அல்ல, பெரும் சவால்களை இன்றைக்கு இளைஞர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தீர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு தீர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் என்ன தீர்வை சொல்லுகின்றது என்பது அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும். அவ்வாறு சொன்னால், மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகள் அவர்களுக்கு இதயங்களிலே ஊட்டப்பட்டால், இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்பதை அவர்கள் உண்மையாக உணர்ந்து கொண்டால், 7வது அத்தியாயத்துடைய 201வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவதை போன்று, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன், நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானுடைய தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்களுடைய இதயங்களுக்குள்ளாக ஷைத்தானுடைய எண்ணம் ஊசலாடியது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். அவர்கள் திடீரென்று விழிப்படைந்து ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை காண்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? அந்த நிலை நம்முடைய இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், தவறுகளுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த தவறு இது தவறு என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அவ்வாறு நாம் ஏற்படுத்தினால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அவர்கள் கண்டுகொள்வார்கள், விழிப்படைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்குரிய முயற்சிகளை ஒரு சமூகமாக நாம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்று எண்ணினால் மட்டும் போதாது, அவர்களுடைய ஒழுக்கத்துடைய அடிப்படையிலும் சரியான வழிகாட்டுதலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கென்றே ஒரு மாநாட்டை நம்முடைய ஜமாஅத் நடத்துகின்றது. தமிழகத்தில் இதுவரை யாரும் எடுக்காத ஒரு பெரும் முயற்சியை நம்முடைய ஜமாஅத் எடுத்திருக்கின்றது. மாணவர்களும் மாணவிகளும் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி அதற்கு இஸ்லாம் என்ன தீர்வுகளை சொல்லுகின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு. அங்கே வயது முதிர்ந்தவர்களுக்கு இடமில்லை, மாணவர்களுக்கு மட்டும்தான் இடம். மாணவர்களுடைய பிரச்சனைகளை
அதை எவ்வாறு அதற்குரிய தீர்வுகளை கண்டறிவதென்று அந்தந்த பிரச்சனைகள் சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் பேசக்கூடிய கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு மாநாடு. வழக்கமாக நடைபெறக்கூடிய மாநாடுகளைப் போல அல்லாமல் மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லக்கூடிய அடிப்படையில் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கலந்துரையாடல்களாக இருக்கட்டும், அந்த அடிப்படையில் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நவீன யுத்திகளை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநாட்டை இன்றைக்கு நாம் நடத்துகின்றோம். மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தனியாக மாணவர்களுடைய அரங்கிலே பேசப்படக்கூடிய நேரத்தில், மாணவிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தனியாக மாணவிகளுக்கு வேறு அரங்கை ஏற்படுத்தி ஒரே நேரத்தில் 2 மாநாடுகளாக நடைபெறுகின்றது. இந்த மாநாடு இதனுடைய முக்கியமான லட்சியம் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை குறித்து அவர்களுக்கு தெளிவான இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளை எடுத்துச் சொல்வது. இரண்டாவது, அவர்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வுகளோடு அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்காக கல்வி சார்ந்த வழிகாட்டுதலை வழங்குவது. இதனுடைய மிக முக்கியமான லட்சியம் மாணவர்களை இஸ்லாமிய அடிப்படையில் அவர்களை ஒருங்கிணைக்க முயற்சி செய்வது. அவ்வாறு ஒருங்கிணைத்தால் தான் அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். நாளைய இஸ்லாமிய சமூகம் அனாதையாக நின்றுவிடக்கூடாது என்பதற்காக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திற்கு ஒரு முதலீடாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இளைஞர்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் எதற்காகவெல்லாமோ முயற்சிகள் செய்கின்றோம். அந்த முயற்சி மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல பலமான வளமான இளைஞர் சமுதாயத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையில் இஸ்லாம் கூறும் இளைஞர்களும் இன்றைய இளைஞர்களும் என்கின்ற அந்த தலைப்பில் ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடிய நேரத்தில் சமுதாயம், மக்கள் தேவையான ஒத்துழைப்புகளை தர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்முடைய ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் பல நேரங்களிலும் உங்களை அணுகி இருக்கலாம். பல விளம்பரங்கள் உங்களுடைய வீடுகளை வந்து உங்களுடைய வீட்டுடைய வாசல்களை தட்டி இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் பதிந்திருக்கலாம். ஆனால் உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய மாணவர்களை மாணவிகளை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக பதிவு செய்திருக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இது குறித்த பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே காலதாமதம் இல்லாமல் உங்களுடைய இளைஞர்களை மாணவிகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக பதிவு செய்து கொள்ளுங்கள். பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் பங்கேற்க முடியும். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால்தான் நாளை நம்முடைய பிள்ளைகள் ஒரு தவறை செய்ததற்கு பிறகு சிந்திப்பதை விட நம்முடைய அடுத்த இளைஞர் சமுதாயத்தை இறையச்சத்தோடு உருவாக்குவதற்காக, ஒழுக்கத்தோடு உருவாக்குவதற்கான முயற்சியாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. இன்றைய தினம் நம்முடைய ஜும்மாவுடைய வசூல் இந்த மாநாட்டிற்காக எடுக்கப்படுகின்றது. இது ஒரு பெரிய பொருள் செலவோடு நடத்தப்படுகின்றது. காரணம், ஒரு மாணவன் புறப்படுவதிலிருந்து அவனை திரும்ப வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது உட்பட அனைத்து செலவுகளையும் நாமே பார்க்கின்றோம். உணவு உட்பட எதற்கும் எந்த கட்டணமும் இல்லாத நிலையில். காரணம், அவர்கள் வந்தால் போதும், அவர்கள் வந்து அமர்ந்தால் போதும். அது எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு, நம்முடைய வளமான ஒரு எதிர்காலத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு முதலீடாகத்தான் இதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய காரணத்தினால் ஒரு மிகுந்த பொருள் செலவோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது.
இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய செல்வங்களை வாரி வாரி வழங்குங்கள். காரணம், இது மிகுந்த பலனளிக்கக்கூடிய, ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய, எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் கண்ணடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஒரு ஜமாத்துடைய அடையாளத்திற்காக செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. பெரும் சமுதாயம் சார்ந்த கவலையுடைய அடிப்படையில் செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சி. பல ஆண்டுகளாக தாவாவுடைய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கின்ற அடிப்படையில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரும் புத்துணர்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தினசரி நிகழ்ச்சிகள் மேல் நிகழ்ச்சிகளாக அந்த மாநாட்டுடைய பணிகளாக செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பெரும் புத்துணர்ச்சியை உணர்கின்றேன். காரணம், ஏதோ ஒரு சாதனையை செய்வதை போன்ற உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். நாம் எதிர்காலத்திற்காக முயற்சி செய்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் செய்யக்கூடிய காரணத்தினால். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதார தேவை இல்லாத அளவிற்கு இதற்காக வாரி வழங்கி அந்த கவலையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றானா இல்லையா? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாஹிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவிடுவதற்கான உதாரணம் என்னவென்றால், அதனுடைய ஓமை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கக்கூடிய ஒரு வித்தை போன்றது. ஒரு வித்தை நீங்கள் போடக்கூடிய நேரத்தில் அது 7 கதிர்களை முளைக்க வைக்கின்றது. அதில் ஒவ்வொன்றிலும் 100 தானிய மணிகள் இருக்கின்றது. ஒன்றிற்கு 700 அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ₹1 700 ரூபாயை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். போதாது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ₹1 நல்ல காரியத்திற்கு செலவு செய்தால் 700ஆக வாக்களிக்கின்றான். உங்களுக்கு போதாதா? அல்லாஹ் நாடினால் அதை இரட்டிப்பாக்குகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் விசாலமான கொடையாளனாக இருக்கின்றான், யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே உங்களுடைய செல்வங்களை இந்த நிகழ்ச்சிக்காக வாரி வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையான ஒரு காரியமாக இதை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எவ்வாறு இந்த பள்ளிவாசலில் ஒன்று சேர்த்திருக்கின்றானோ அதை போன்று நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. أقم الصلاة.